பாத்ரூமில் போய் கடகராசிக்காரன் அழுதவன் எவ்வளோ பேர். அந்த அளவுக்கு மிகப்பெரிய சோதனைகளை அட்டமத்து சனி என்கின்ற 8ஆம் இடத்து சனி கடந்த 2 வருஷமாக 23, 24 பூசம் ஆயில்யம் இந்த 2 நட்சத்திரக்காரங்களும் கடுமையான பலன்களை நடத்தி ஆகிப்போச்சு. இப்போ அவங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னென்னா, இத்தனை கெடுதல்களை செய்த சனி உங்களுக்கு நன்மைகளை செய்யும்லாம் சொல்ல மாட்டேன். கெடுதல்களை தரக்கூடிய, அதாவது நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்க வேணாங்க, கெட்டது நின்னா போரும் இல்லையா. அட்டமத்த சனியுடைய கெடுதல்கள் நிற்க போகிறது என்பதே கடகராசிக்காரர்களுக்கு காதில் தேன், காதில் மட்டும் இல்லை வாயிலையும் காதலையும் சேர்த்து தேன் பாயக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இப்போது மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்து வாழ்க்கைனா என்ன, கஷ்டம்னா என்ன, குடும்பம்னா என்ன, கணவன் என்ன, மனைவி என்ன, ஆண் என்ன, பெண் என்ன, காதல் என்ன, காதலி என்ன, வாழ்க்கை வேலை அமைப்புகள் என்ன, பொருளாதாரம் என்பது என்ன, பணம் என்பது என்ன என்பதை பற்றி புரிந்து நல்லா புரிய வச்சுட்டு அஷ்டமத்து சனி இப்போ விலகுதுங்க. இது ஒன்றே உங்களுக்கு போகிறோம். கடந்த காலங்களில் கடுமையான பிரிவு, இழப்பு, துயரம் போன்றவைகளை அடைந்தவர்கள் எல்லாருக்குமே உயிர் உறவுகளை தவிர, நீங்கள் இறந்து போன ஒரு உயிர் உறவை திரும்ப கொண்டு வர முடியாது, ஆனால் இழந்து போன பணத்தை திரும்ப கொண்டு வரலாம். ஆக திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் இந்த 8ஆம் இடத்திலிருந்து விலகி 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக செய்யும். இழந்த பணத்தை திரும்ப கொண்டு வரைக்கும், இழந்த மரியாதையை திரும்ப கொண்டு வரைக்கும், இழந்த ஒரு கௌரவத்தை திரும்ப கொண்டு வரைக்கும், இழந்த தன்னம்பிக்கையை திரும்ப கொண்டு வரைக்கும். இழந்த தன்னம்பிக்கை தைரியம் வந்துட்டாலே போறோம் இல்லையா, அருமையா இருக்குதுங்க. அட்டமத்து சனி விலகிறதுன்றது ஒரு பெரிய ரிலீஃப். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம்.